This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எமக்கு பெருமகிழ்ச்சி. நாட்டில் மோசடியாளர்கள் புதுசாக கண்டுபிடிச்சி மோசடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி மோசடிகள் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் நடக்குது, அந்த விஷயங்களை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மோசடிகளில் சிக்காமல் இருக்கணும் மக்கள் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டதான் நம்ம சேனலோட நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கி புதுசாக ஒரு மோசடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்ட கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸார் கைது செய்தார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் ஒரு தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரியும் நபர் ஒருவர் தன்னுடைய உரிமையாளரிடம் வாட்ஸ்அப்பில் உரையாடுவதாக நினைத்து 5.10 கோடி பணத்தை 5 தவணையாக ஒரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றியுள்ளார். இதன் பின்னர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் சம்பவம் குறித்து புதுச்சேரி போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த வகையில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சூழலில் வழக்கில் தொடர்புடைய கேரளாவைச் சேர்ந்த அஜ்மத், முகமது, ஷாபி மற்றும் அஜ்மல் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்தார்கள். இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அனைவரும் சுமார் 30க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை தொடங்கி மோசடி செயல்களில் ஈடுபட்டது தெரிய வந்தது. மேலும் கேரளா மற்றும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சிலருக்கும் இதில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் தங்களுடைய வங்கிக் கணக்குகள் மற்றும் சிம் கார்டு விவரங்களை மோசடிக்காரர்களுக்கு கொடுத்து 5% கமிஷன் பெற்றது கண்டறியப்பட்டது. எனவே இவ்வாறு மோசடி செய்யும் நபர்களுக்கு உதவ வேண்டாம் என்றும் மோசடிக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவித்துள்ளார்கள். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.